வணக்கம். நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்டவிரோத கல்குவாரிகள் செயல்படுது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தும் பொழுது அவங்க மேல வழக்குகளை பதிவு செய்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த சட்டவிரோத கல்குவாரியும் செயல்படல, எல்லாமே தமிழ்நாடு அரசின் அனுமதியை பெற்று சரியாக தான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியினர் சொன்னாங்க. ஆனா வரக்கூடிய தேர்தலில் தோல்வி பயம் வந்த உடனேயே இந்த சட்டவிரோத கல்குவாரிகளை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தோண்டி எடுத்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு முறை தீர்வு அப்படிங்கிற ஒன்ன கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, குவாரி திருடர்கள் வாழட்டும், தமிழ்நாடு வீழட்டும் அப்படிங்கிறது தான். ஒரு முறை தீர்வு அப்படிங்கிறது 5 வருடமாக இவங்க எவ்வளவு கனிம வளங்களை சட்டவிரோதமாக கொள்ளையடித்திருந்தாலும் ஒரு சிறு தொகையை தமிழ்நாடு அரசுக்கு அபராதமாக கொடுக்கணும், மீதி தொகையை திமுக அரசுக்கு தேர்தல் நிதியாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல இந்த சட்டவிரோத செயலை சட்ட ரீதியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அதிரடி ஆஃபரை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டவிரோத கல்குவாரி அதிபர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி வெள்ளத்துல நீந்த செஞ்சிருக்காங்க. நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிற இந்த நம்பிக்கையினாலதான் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த புதுக்கோட்டை ஜகுபர் அலி, காவல் கிணறு மணிகண்டன், தூத்துக்குடி கிராம நிர்வாக அலுவலர் உட்பட பலரை கொலை செய்திருக்காங்க. செய்தியாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கொலவரி தாக்குதலுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. நாம் மக்கள் மின்சார கட்டணம் செலுத்த மறந்தா கூட நம்முடைய மின் இணைப்பை துண்டித்து விட்டு நமக்கு பல மடங்கு அபராதம் விதிக்கிறாங்க. அதே போல மக்கள் நாம நம்ம வீட்டுல ஒரு துண்டு தேங்காயை திருடக்கூடிய எலிய கூட விஷம் வச்சு கொன்னுடுறோம். தொடர்ச்சியாக நம்முடைய இயற்கை வளங்களை அழித்து நமக்கு துரோகம் பண்றாங்க. வரக்கூடிய தலைமுறை இந்த பூமியில வாழ முடியாத ஒரு நாடாக நம்முடைய தமிழ்நாட்டை, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொள்ளையர்களுக்கு தான் வரக்கூடிய தேர்தல்ல நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா அப்படிங்கிறத சிந்திங்க. தொடர்ச்சியாக உண்மையாக மக்களுக்காக நிற்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வரக்கூடிய தேர்தல்ல வாக்கு செலுத்துங்க. நன்றி.